அன்பு வணக்கம். நம்ம இப்போ மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கிறோம். மருதநெல்லி சமுதாய வானொலி அந்த சோசியல் மீடியா பேஜில் நம்மளுடைய பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய துறைகள் என்ன, அந்த துறைகளில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அதை பற்றி நாம் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் இசிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, மாணவர்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்மளுடைய இசிஇ துறையினுடைய பேராசிரியர் பி. கார்த்திக் அவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக பேச வேண்டிய விஷயங்கள் மாணவர்கள் தெரிஞ்சுக்கலாம், பார்த்துருக்கக்கூடிய பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த இசிஇ அப்படின்றது என்னங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சரிங்க, சொல்லுவாங்க சார். ஓகே. மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் அப்படின்றத தமிழில் சொல்லலாம் சார். நம்ம இந்த இசி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு சார்ந்த அதை டெலிகம்யூனிகேஷன், பிசி, கம்ப்யூட்டர், இது மாதிரி சாதனங்களை பற்றி நம்ம எல்லாமே படிப்போம். மின்னணுலாம் முக்கியமாக நம்ம ஈஸியில் வந்து இப்போ சர்க்யூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோட் எக்ஸட்ரா நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். இது மேஜராக வந்து நம்ம ஈஸியில் வந்து படிப்போம் சார். சரி, யார் யாரெல்லாம் படிக்கலாங்க இதை வந்து சேரணுன்னா? யார் சேரலாம்? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10வது முடித்த உடனே இந்த துறையில் வந்து சேர்ந்துடலாம் சார். 10வது முடித்த உடனே 3 ஆண்டுகள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. சரி. அதே மாதிரி 12வது இப்போ வந்து எந்த துறையில் படிச்சிருந்தாலையும், அவன் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும், ஓகே, இப்போ 1 இயர் பிஃபோர் வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருச்சு, அவன் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் டேரெக்டாக வந்து செகண்ட் இயர் படிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி குரூப் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து சேரலாம். ஆமாங்க, டிப்ளமோ வந்து சேரலாம். முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஆமாங்க சார். மேக்ஸோ சயின்ஸோ படிச்சிருக்கணும். ஆமாங்க சார். அந்த மாதிரி வந்து அந்த சயின்ஸ் சார்ந்த துறைகள் வந்து படிச்சிருக்கணும். அப்போ தான் டேரெக்டாக 2ஆம் ஆண்டு வந்து படிக்கிறதுக்கு அனுமதி வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டும், நம்மளோட டிபார்ட்மெண்ட் கிடையாது, அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் டேரெக்ட் செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி. இப்போது 10th முடித்தவங்க சேரலாம் சார். +2 முடித்தவங்க சேரலாம். 10th முடித்தவங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க. +2 முடித்தவங்க 2ஆம் ஆண்டு டேரெக்டாக சேர்ந்துக்கலாம். சரி, முதல்ல ஒரு 10ஆம் வகுப்பு முடிக்கிற ஒரு மாணவன் இருக்கிறாப்புல. அவர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு படிச்சிருப்பாப்புல. அவர் இங்கே முதல்ல வந்தார்னா வருஷம் என்ன பண்ணுவீங்க? என்ன கற்றுக் கொடுப்பீங்க அவனுக்கு? வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவன் வந்து +2 படிக்காமல் டேரெக்டாக 10th முடிச்ச உடனே இங்கே வந்துடலாம் சார். அவன் +2 முடிச்சுட்டு வந்தாலே அவன் 2 ஆண்டுகள் வந்து அதில் வந்து 1 ஆண்டு வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கு பதிலாக அவன் 10th முடிச்சுட்டு இங்கே வந்தான் அப்படின்னா 3 ஆண்டு தான் படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ டேரெக்டாக 2 வருஷம் அவன் படித்தான் அப்படின்னா டேரெக்ட் செகண்ட் இயர் ஆகுது. அப்போ 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுது. அப்போ வந்து ஓரளவுக்கு சுமாராக படிக்கக்கூடிய மாணவன் வந்து இங்கே வந்தான் அப்படின்னா அவனுடைய திறமைகளை வந்து மேலே வந்து அதிகமாக வளர்த்துறதுக்கான இதனுடைய படிப்பு தான் சார் ஈஸி. சரி, என்ன பாடங்கள் இருக்கும்? 1ஆம் ஆண்டு ஒரு 10ஆம் வகுப்பு முடித்து வரக்கூடிய மாணவனுக்கு வந்து எடுப்புலேயே இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸில் கொடுப்பீங்களா? அவன் என்ன படிப்பாங்க? ஆமாங்க சார். இப்போ 1ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து இடிசி, எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட், அதுக்கு ரிலேட்டட் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் இயரில் கொடுத்துட்றாங்க சார். இது இல்லாமல் தமிழ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதை டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு சப்ஜெக்ட் வந்து 1ஆம் ஆண்டுலேயே கொடுத்துட்றாங்க சார். அப்போ அவனுக்கு வந்து பேசிக்காக அந்த நாலேஜ் வந்து வந்துடுது. இப்போ நம்ம இந்த துறையை சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த துறையில் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறோம், இது எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவனுக்கு வந்துடும் சார் ஃபஸ்ட் இயரில். சரி. இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல், சிவில் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையவே தெரியும். மெக்கானிக்கல்னால் இப்படி இந்த இடத்துல ஃபீல்டில் இருப்பாங்க, இயந்திரம் சார்ந்து இருப்பாங்க. ஒரு சிவில் அப்படின்னு சொன்னால் கட்டிடம் சார்ந்து இருப்பாங்க அப்படின்றத கேட்குறவங்களுக்கு ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது எங்கே பயன்படுது, எப்படி பயன்படுது, இது இங்கே படித்தவங்க எங்கே போவாங்க வேலைக்கு, அதை பற்றி ஏதாச்சும் விவரம் இருந்தால் சொல்லுங்கள் சார். இசி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து துறையிலுமே வேலை செய்யலாம். ஓஹோ. அதாவது ஈஸினா வெறும் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறை மட்டும் கிடையாது. சரி. இப்போ வந்து ஒரு வீக்கிள் எடுத்துக்கிறோம். வீக்கில் இப்போ வந்து எலக்ட்ரிக் வீக்கிள் எல்லாமே வந்துருச்சு. அதில் வந்து டிசி மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் இப்போ எலக்ட்ரானிக் சாதனம் நம்ம எல்இடி எரியறதா இருக்கட்டும், இல்லை அதில் எல்லாமே சர்க்யூட் போர்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் மீட்டர் தான் காட்டும். சரி. எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன் ஆகுது, இது எல்லாமே அசம்பிள் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான். நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டிவி, ரிமோட்டு, வாஷிங் மிஷின், என்ன எலக்ட்ரானிக் சாதனம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜு, ஏசி, இது அனைத்துமே மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல எல்லாமே நம்மளுடைய துறை பையன் இந்த ஒரு பார்ட் இருக்குன்றீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு 2 வீலர் இருக்குது,
டூ வீலர் வந்து மெக்கானிக்கலில் ஓடினாலும் அது வந்து எப்படி ஓடுது, என்ன வேகத்தில் ஓடுது, இதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஆமாங்க. ஈஸி. இப்போ வரது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் மீட்டர். ஆமாம் ஆமாம். டிஜிட்டல் மீட்டர் ஆக்சுவலாக ஈஸியில் ஓரியன்டாக தான். ஓகே. அதில் ஒரு பங்கு. புரிஞ்சுட்டேன். ஒரு மெக்கானிக்கல் இருக்குன்னா அதில் ஒரு பார்ட்டில் வந்து நமக்கு ஈஸி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சார். அப்போ இது எல்லாமே ஒரு சார்ந்த துறை ஒரு விஷயங்களா இருக்குது. அப்போது இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டேன் சார். அதே மாதிரி ட்ரிபிளி வந்து பார்த்தீங்கன்னா இபி லைன் வந்து அவங்க ஃபாலோ ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இதில் செகண்ட் ஆப்ஷனாக அவன் இபிக்கும் போய்க்கலாம் சார். ஓகே ஓகே. டிஎன்இபியில் அவன் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போயிடலாம். அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், நம்மளோட கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், இபி, அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எங்கே கற்றுப்பாங்க, யார் கற்றுப்பா, இது எதுக்காக பயன்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஓ சார். நம்ம சிக்னல் வந்து வேவ்ஸ் வந்து ட்ரையாங்கிள் சிக்னல், பல்ஸு, இந்த மாதிரி இது ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு வந்து பல்ஸு போயிட்டே இருக்கும். ஆமாம். இதில் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம மொபைலில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், சில டைமில் வந்து சிக்னல் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து அதிகமாக கிடைக்கிறது. இது மாதிரி இடத்துல தொலைத்தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன் எல்லா இடத்துலையுமே நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் எக்ஸட்ரா நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது டிப்ளமோவில் எந்த அளவுக்கு ஒரு மாணவன் இதை கற்றுக்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மாணவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரியில் அதுக்கான லேப் வசதிகள் எல்லாமே வந்து ஹைடெக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்ஓ டிஜிட்டல் சிக்னல் ஆக்சிலோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இதுகள் வந்து அக்யூரேட்டாக வந்து நம்மளால் ஒரு ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து கொடுக்குறோம்னா அக்யூரேட்டாக நம்ம அவுட்புட். ஸோ மாணவர்கள் வந்து இந்த இயந்திரத்தோட பழகி கற்றுக்குறாங்க. ஆமாங்க சார். நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும் செய்யணும்னா அது வந்து அவங்க இதில் இது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தியரி தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல். மீதி வந்து 4 லேப் தான். ஓகே. ஃபைனல் இயரில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் அவன் தியரியாக படிக்கிறான். ஓகே. அவன் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் அவனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வெளியே கம்பெனி சைடாக வந்து போகக்குள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் முக்கியமாக தேவைப்படுது. அனுபவம் வந்து முக்கியமாக வேணும். நம்மளுடைய படிப்பை விட அவன் ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறான். எந்த அளவுக்கு நம்ம மருதன்வெளி பாலிடெக்னிக் கல்லூரியில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லேபோ அனுபவம் சார்ந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அவன் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கீங்க, அது எப்படி இருக்குது சார்? அவனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2 hours 3 hours தான் தெரியும். மீதி எல்லாமே லேப் தான். ஓகே. லேபில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் இங்கே எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. மினிமம் வந்து 5 years 4 years அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள. நீங்கள் எத்தனை வருஷம் அனுபவத்தில்? நான் 7 years ஆகுது. 7 years. 7 வருடம் ஆகுது. என்ன முடிச்சிருக்கீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார். இங்கே துறை தலைவராக ஒர்க் பண்ணுறேன். இது இல்லாமல் மாணவனை வந்து வெளியே வந்து கம்பெனிக்கு நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்க? இப்போ ஒயிட் ஸ்டோன் கூட்டிகிட்டு போயிருக்கோம் சார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர் வந்து பவர் பிளான்ட் கூப்பிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி இங்கே நம்ம சோம்நாளியில் வந்து பவர் பிளான்ட் வந்து பவர் கிரிட் வந்து சார். ஒசூர் வந்து நிப்பான் எலக்ட்ரிக்கல். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் எலக்ட்ரிக்கல் வந்து பையன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து பையன் வந்து நேராக வந்து அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே என்ன மாதிரி பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் வந்து உருவாக்குறாங்க, பையன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அது எல்லா விஷயமும் அங்கே பார்க்கக்குள்ள இங்கே வந்து அவன் பையன் வந்து தானாகவே வந்து அது மாதிரி ஆர்வத்தை வந்து தூண்டுது சார். சரி. ப்ராக்டிக்கலாக ஈஸியாக அவன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சார். சரி. என்ன சிறப்பு நம்மளுடைய கல்லூரியில், அதுவும் குறிப்பாக இந்த டிபார்ட்மெண்டல் ஆஃப் இசிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இது சிறப்புங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நம்ம இசி வந்து மெயினாக வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுதுங்க சார். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைக்ரோ கண்ட்ரோல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நிறைய சப்ஜெக்ட் வந்து இருக்குது. மைக்ரோ கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஃபோர்வர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் பொம்மை, ஒரு கார் மூவ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை சாங்கு, இது மாதிரி டாய்ஸ் பொம்மையில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனம் அத்தனை துறைகள்லையுமே பையன் வந்து வெளியே போனால் ஈஸியிலேருந்து அதிக வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் இருக்குது. நம்ம கல்லூரியில் என்ன சிறப்பு? ஏன் நம்ம கல்லூரியை ஒரு மாணவன் 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ முடிச்சக்கூடிய ஒரு மாணவன் இசிஇ அப்படின்ற துறையை மருதன் நிலையில் எடுக்கணும்னா ஏன் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம திறமை மிக்க வந்து ஆசிரியர்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க சார். சரிங்க. அனுபவமிக்க ஆசிரியர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். அப்போ அவங்க சொல்லித்தரப்பில் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாணவனுக்கு போய் சேரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து இங்கே முடித்த உடனே 100% வந்து வேலைவாய்ப்பு வந்து உறுதி பெறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 yearக்கு 2 to 3 lakhs ஃபார் ஆனம் வந்து சம்பளம் வந்து இருக்குங்க சார். வேலைவாய்ப்புன்னா எங்கே கிடைக்கும்? நீங்கள் இங்கே ஏதாச்சும் வேலைவாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாங்க சார். இங்கே வந்து நம்ம சேர்மன் சார், பிரின்சிபல் சார் மூலமாக வந்து கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வரீங்க? நிப்பான் எலக்ட்ரிக்கல், டெக்ஸ்மோ, டிவிஎஸ். ஏன்னா இது வந்து ஈஸின்றதுனால அவன் எந்த
கம்பெனினாலையும் அவன் அடாப்ட் ஆகணும், ஏன்னா எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. இருக்குங்க சார். இது மாதிரி பல கம்பெனி வந்து கூட்டிகிட்டு வராங்க சார். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6-7 கம்பெனி வந்து நம்ம ஈஸி ஓரியன்டாகவே வந்துட்டுருக்கு. பையன் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டுருக்கான். அதேமாதிரி வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் முடிச்சுட்டு போனால் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே முடிச்சுட்டு போனோம். அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்குது. அச்சராக இருக்காங்க சார். உயர்கல்வியில் வந்து நம்ம இங்கே டிப்ளமா முடிச்சுட்டு நம்ம காலேஜ் இன்ஜினியரிங் போகலாம். அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். இன்ஜினியரிங் நம்ம இப்போ அதிக மார்க் எடுத்தான் அப்படின்னா ஒரு 95% இல்லை 95% 100% வந்து அது மாதிரி எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க சார். 5 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அச்சாராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க இங்கே முடிச்சுட்டு போய். அந்த மாதிரி நம்ம கல்லூரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். நல்ல சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புக்கும் போகலாம், உயர்கல்விக்கும் போகலாம். சரி, நிறைவாக நம்ம இப்போ மற்ற ஃபெசிலிட்டிஸ், போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காலேஜில் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். போக்குவரத்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையனுக்கு வந்து ஃப்ரீயாகவே பஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். ஓகே, மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஏன்னா இது வந்து லாங்லேருந்து வர பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்ட முடியாத பையனுமே இருக்கான். அவனுக்கு வெறும் வந்து ஃபீஸ் மட்டும்தான், காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் கட்டினா போதும். பஸ் ஃப்ரீ. பஸ் வந்து ஃப்ரீ சார், எங்கேருந்து வந்தாலும் சார். அதே மாதிரி உள்ள ரொம்ப உள் சைடுலேருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்குமே பஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சார். சரி, அப்போ நம்பி வந்து சேரலாம் சார். கண்டிப்பாக சேரலாம். எத்தனை மாணவர்கள் உங்கள்கிட்டேருந்து வெளியில் போயிருப்பாங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ நான் 7 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட் கிட்ட வெளியே போயிருக்கோம். உங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. சரி, எல்லாம் தொடர்பில் இருக்காங்களா? இருக்காங்க சார். என்னென்ன பொசிஷனில் இருக்கிறாங்க இப்போ? அதான் சார், ஆல்ரெடி நான் சொன்னல, அவங்க வந்து ஹெச்ஆராக இருக்காங்க, டீம் லீடராக இருக்காங்க, எம்ப்ளாயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் நம்ம ஆனுவல் காலேஜில் நான் அலுமினியம் மீட்டிங் வச்சாங்க சார். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் ஏறி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அதே மாதிரி அடிக்கடி காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. நம்ம தருமபுரி மாதிரி இருக்கக்கூடியது வந்து பெரும்பாலும் கிராமம் சார்ந்த ஒரு பகுதி. மாணவர்கள் வந்து வில்லேஜ்லேருந்து தான் வரணும் போகணும் செய்யணும். அந்த மாணவர்களுக்கு டிப்ளமோ படிப்பு எந்த வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்? நீங்கள் ஒரு 7-8 வருஷம் அனுபவத்தில் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் சிட்டியில் படிக்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் நாலேஜ் கண்டிப்பாக வெளியே கவர்மெண்ட் ப்ரைவேட்டு ஸ்கூல் தான் படிச்சிருப்பான். அவனுக்கும் பேசிக்காக கம்யூனிகேஷன் நாலேஜ் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவனோ இல்லை அவனால் முடியாது, இல்லை மார்க் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட், மேக்ஸிமம் அதிகமாக அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் வந்து இங்கே வந்து படிக்கிறான். அப்படி அவனுக்கு படிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்லேருந்து அவன் வந்து இந்த மாதிரி பேசிக்காக எல்லாமே தெரியக்குள்ள அவன் ஹையர் ஸ்டடி பண்ணிக்குள்ள அவனுக்கு எளிமையாக இருக்கும் சார். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் நேச்சுரலாக வந்து பார்க்குறான். இப்போ இன்ஜினியரிங்குள்ளே அவனையும் ஒரு நீங்கள் சொல்கிறது வந்து டேரெக்டாக இன்ஜினியரிங் போகிறதுக்கு பதிலாக டிப்ளமோலேருந்து போனீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு, ஏன்னா அவனுக்கு படிக்கக்கூடிய அந்த திறமை இல்லைன்னா கூட டிப்ளமோ படித்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திறமைலாம் அவனுக்குள்ளே வந்துடுதுங்க சார். சரி சரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுங்களே. எல்லாம் இப்போ 11th 12th படிக்கிறான் அப்படின்னா சப்போஸ் அங்கே அரியர் வச்சிடறான். ஆனால் இங்கே அரியர் வச்சா கூட அடுத்த செமஸ்டர் வந்து அவன் கிளியர் பண்ணிக்கலாம், அடுத்த இயர் போயிட்டே இருக்கலாம். அவன் கிட்டத்தட்ட 6 செமஸ்டர் அவனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் அவன் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவனுடைய நாலேஜ் எல்லாமே வளர்ந்துருது ஓரளவுக்கு. ரைட், நல்லதுங்க. இவ்வளோ நேரம் நிறைய நேரம் பேசுனீங்க. நிறைய அந்த இசி துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய அந்த கல்வி சேவை மேலும் மேலும் சிறப்படையணும், நல்ல மாணவர்களை, இன்னும் நல்ல பல மாணவர்களை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்த்துட்ருக்கிற மருதநெல்லி சமுதாய வானொலியினுடைய நேயர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.